ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த டிவி வேர்ல்டு டிராவல் அப்படிங்கிற கதையோட பார்ட் 3 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா பார்ட்டும் நீங்க கரெக்டா கேட்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க காய்ஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஜிபிஎஸ் ஸ்டோன் மாதிரி கொடுத்துட்டு உனக்கு எதான ஒரு பிரச்சனைனா என்ன கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அவர் சொன்னதே நம்மளுக்கு லைட்டாக ஒரு கெஸ் பண்ணியிருக்கலாம், நம்ம ஹீரோயினுக்கு மேலே அவருக்கு லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் என்ன, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையன் சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு அந்த டீமனோட ஊரில் தான் காட்டுவாங்க. அந்த மேகி டீமன் போய் அந்த டீமன் ஹெட் கிட்ட பேசும். அவரை பிடிச்சி நல்லா திட்டுவார். இவ்வளோ ஒரு சின்ன டாஸ்க்கப்போ இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம மேகியும் சாரி, நான் யூவை ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டுட்டேன், அடுத்த வட்டம் நான் ரொம்ப உஷாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். நம்ம டீமனோட ஹெட்டும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த காம்படிஷன், அது வரதுக்குள்ளே நம்ம எதான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்மளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும், என்னடா காம்படிஷன், எதை பற்றி இவன் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட ஊரில் தான் காட்டுவாங்க. அங்கே வந்து ஒரு ஃப்ரூட் ஃபீஸ்ட் மாதிரி ஒன்று நடக்க போகுது. எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் அங்கே இருக்கும், நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் என்னன்னா இந்த ஃபீஸ்ட் வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இப்போ இந்த போஸ்டரை வந்து ஒரு பொண்ணு நம்ம ஷியோஷி கிட்ட கொடுத்துட்டு போகுமா, நம்ம ஹீரோயின் இதை வாங்கி படிப்பாங்க. என்ன வரும் கேர்ள்ஸுக்கு மட்டும்தானா, ஐயோ அப்போ என்னால் போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஷியோஷி சொல்லுவா, அங்கே எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருக்கும், நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட யோசித்து பார்ப்பாங்க, இங்கே வந்ததுலேருந்து நான் வாட்டர் மெலனே பார்த்ததே இல்லை. அப்போ ஒருவேளை அந்த ஃபீஸ்ட்டுக்கு நான் போய் அங்கே இருக்கிற வாட்டர் மெலனை நான் டேஸ்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் திரும்பி என்னோட வேர்ல்டுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அப்போ அந்த ஃபீஸ்ட்டுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த சீன்லேயே அப்படியே ஒரு பொண்ணு மாதிரி, ஆக்சுவலி அவங்க பொண்ணு தான், இப்போ நல்லா அழகாக கேர்ளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, இருந்தாலும் இவங்க ஃபேஸ் தான் எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால் ஒரு துணி எடுத்து நல்லா மூஞ்சியெல்லாம் கவர் பண்ணி அழகாக வந்து நிற்பாங்க. நம்ம ஷியோஷி வேற வந்து, டே பார்க்க அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்காடா அப்படிம்பாங்க. அடுத்து அந்த ஃபீஸ்ட் நடக்கிற இடத்துக்கு தான் போவாங்க இவங்க ரெண்டு பேரும். அங்கே போய் நம்ம ஹீரோயின் வாட்டர் மெலன் இருக்கான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க, கிடைச்ச படாவே இருக்காது. அன்னாருன்னு பார்த்து அந்த இடத்துக்கு யூ1 வேற வந்துருவா. இதை பார்த்து ஷியோஷி, ஐயோ அவள் மட்டும் உன்னை பார்த்தானா கண்டுபிடிச்சிருவா, நீ எங்கேயான்னு போய் ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே போட்டு நம்ம ஹீரோயினை பூட்டிடுவாங்க. அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி இருக்கும். நம்ம ஷியோஷி வந்து யாரையோ அந்த ரூம்குள்ளே போட்டு மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஈவானுக்கு லைட்டாக சந்தேகம் வரும். எங்கே தள்ளு, நீ யாரையோ அந்த ரூம்குள்ளே அனுப்பிச்சதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரூம்குள்ளே போய் பார்ப்பாளா. இப்போ பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. என்னன்னா அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே விழுந்தனால நம்ம ஹீரோயின் இப்போ வேற ஒரு இடத்துக்கு அந்த மேஜிக் பவர்னால ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க போயிருக்க இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதர் யூவோட ஒரு பர்சனல் ஹவுஸ் மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன், என்ன நடக்குது, சரி இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரதர் யூ வந்துருவாரு. ஏ பொண்ணு, நீ என்ன இங்கே பண்ணுற, இங்கெல்லாம் வரக்கூடாது பெர்மிஷன் இல்லாமல், தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோனுக்கு பக்குன்னு இருக்கும், ஐயோ பிரதர் யூ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரா, இல்லை வாய்ப்பு இல்லை, நம்ம தான் மாஸ்க் போட்டிருக்கோமே அப்படின்ட்டு அவங்க லைட்டாக தைரியமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம பிரதர் யூவா, இதுக்கு முன்னாடி நான் நீங்கள் பார்த்ததே இல்லையே, நீ என்ன புதுசாக இங்கே சேர்ந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவர் மெதுவாக போய் மெடிடேட் பண்ணலான்னு சொல்லி நினைப்பாரு. ஆனால் கண்ணை மூடினாவே நம்ம ஹீரோயினோட ஞாபகம் வந்து அவருக்கு வரும். என்னடா எப்போ பார்த்தாலும் எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குது, இது சரியில்லையே, சரி இப்போ அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பார்ல, அதை வச்சு இப்போ செக் பண்ணா இவன் எதுக்கு யூவோட பிரைவேட் ஹவுஸில் இருக்கான், சரி நம்மளும் அங்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே நம்ம ஹீரோ முடிவெடுப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் யூ நம்ம ஹீரோனோட மாஸ்க் அப்படி எடுக்கலான்னு சொல்லி போவார். நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு, ஐயோ என்னோட மாஸ்க் எடுக்காதீங்க, நான் என் ஃபேஸை யாருக்கும் காட்ட மாட்டேன் அப்படின்றவாங்க. அப்படியா, சரி அப்போ உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு வாய்க்கு வந்து ஏதோ ஒரு பேர் அடிச்சு விட்டுருவாங்க. இருந்தாலும் நம்ம பிரதர் யூக்கு சந்தேகமாக தான் இருக்குமா, இல்லை எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும், ஃபேஸை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனாலும் பிரதர் யூ வந்து அப்படியே அவர் கையை வச்சு மாஸ்க் எடுத்துடலான்னு வருவார். கரெக்டாக அந்நேரத்தில் ஹீரோட என்ட்ரி அப்படியே தடுத்து, என்னால் இது நம்பவே முடியல, என்கிட்ட நீ சொல்லுவ நம்ம அசிஸ்டன்ஸை நம்ம புள்ளி பண்ணக்கூடாதுன்ட்டு, இப்போ நீ பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். நம்ம யூவும், நான் புள்ளிலாம் பண்ணலை, இவ யாருன்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அதுக்காக தான் அப்படிம்பாரு. நம்ம ஹீரோ உடனே, எனக்கு இவ யாருன்னு தெரியும், அதனால் நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு அப்படியே மாயமாக மறைஞ்சிருவார். அந்த இடத்துக்கு இப்போ கரெக்டாக நம்ம ஃபார்ச்சூன் டெல்லர்லேயும் வருவானா, வந்துட்டு என்னோட கேல்குலேஷன் படி இப்போ வந்த பொண்ணுக்கும் நம்ம ஜூனியர் வாங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி அவங்க வாங்குன்னு யாரை மீன் பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் சொல்கிறாங்க. இவன் இப்படி சொன்னடையுமே நம்ம பிரதர் யூ கெஸ் பண்ணிடுவாரு. ஓ அப்போ இப்போ வந்துட்டு போனவளுக்கும் பிரதர் வாங்குக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அப்போனா ஒருவேளை அது பிரதர் வாங்கே இல்லையா, சிஸ்டர் வாங்க, இத்தனை நாள் நம்ம தான் அவளை பையன் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோமோ அப்படின்ட்டு இப்போ பிரதர் யூ கரெக்டாக கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே லைப்ரரியில் வந்து இறக்கி விட்டுருவாரு. நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோயினும், இல்லை அந்த ஃபுட் ஃபீஸ்ட்டுக்கு போகிறதுக்காக தான் இப்படி சும்மா ட்ரெஸ் பண்ணியிருந்தேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நல்ல வேளை நீங்கள் மட்டும் வரலைன்னா இந்நேரம் நான் பிரதர் யூ கிட்ட மாட்டியிருப்பேன் அப்படிம்பாங்க. சரி இனிமேலாம் நீ இப்படிலாம் பண்ணாத, போய் வேலையை பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுவாரு. திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, போய்கிட்டு இருந்தவர் அப்படி பின்னாடி திரும்பி, இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல நீ அழகா தான் இருக்க அப்படின்ட்டு போயிடுவாரு. அடுத்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பசிக்குமா, சரி நம்ம ஹீரோ அவனோட சீனியருக்கு கொடுத்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் இருக்குல்ல, அதை பேசாம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவான். கையும் காலுமா நம்ம ஹீரோன் அங்கேயே மாட்டிக்குவாங்க. நம்ம ஹீரோ அப்படி பிடிச்சு, நீ யாரு, நான் சீனியர் கிட்ட கொடுத்த பழம் எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின், நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சீனியர், என்ன ஃப்ரூட்டு, எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அதுக்கடுத்து சம்மந்தமே இல்லாமல், இதனால உனக்கு எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோன், ஐயோ இவன் ஏதோ கேட்க வரான், ஆனால் எனக்கு புரியல, சரி ஒரு நடிப்பை போட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. என்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, இல்லை ஒரு சாதாரண ஒரு லோ கிரேட் அசிஸ்டண்ட்டால் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்டை சாப்பிட்டா தலை சுற்றும், அப்படி தொண்டையெல்லாம் எரியும் அப்படிம்பாரா. நம்ம ஹீரோயின் அதுக்கேற்றாப்புல, ஆமாம் ஒரு மாதிரி சூடாக இருக்குது, தலை சுற்றுது, ஐயோ தொண்டையில் ஏதோ பண்ணுது அப்படிம்பாங்களா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ, ஐயோ அப்போனா அடுத்து அப்படியே சாகிற மாதிரி உனக்கு ஃபீல் இருக்கணுமே அப்படிம்பாரு. நம்ம ஹீரோயின், ஐயோ நம்ம நடித்ததெல்லாம் வேஸ்ட், அவன் நம்மளை ட்ரிக்காக கண்டுபிடிச்சிட்டான், கொஞ்சம் அவசரப்பட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ, சரி சமாளிப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படி பக்கத்தில் வந்துட்டு, நீ உண்மையை சொல்லு, நீ யார், உன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்ட்டு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாரா. அது மட்டும் இல்லாமல் உன் ஹைட்டு உன் ஸ்மெல்லு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை இழுத்து பிடிச்சி வச்சுக்குவாரு. நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக வலிக்குமா, அவசரப்பட்டு என்னை விடு லிட்டில் ஃபை அப்படின்றவாங்க. இந்த லிட்டில் ஃபைங்கிற வேர்டை வந்து நம்ம ஹீரோயின் சீனியராக நடிக்கிறப்ப தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ தெரியாமல் யூஸ் பண்ணிடுவாங்களா, அப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவோம். ஓ அப்போ சீனியரும் நீயும் ஒரே உடம்புல தான் இருக்கீங்களா, சோல் அட்டாச்மெண்ட் மாதிரி அப்படிம்பாரா. நம்ம ஹீரோனும், அவனே ஏதோ ஒன்று சொல்கிறான், நம்ம சரின்னு மண்டையாட்டிடுவோம் அப்படின்ட்டு, ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, வேகமாக அந்த இடத்துல கிளம்பிடுவாரு ஒன்றுமே பேசாமல். நம்ம ஹீரோனுக்கே ஒன்றும் புரியாது, ஏன் அவனா டக்குன்னு கிளம்பிட்டான், சரி என்னவோ ஏதோ நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. நம்ம ஹீரோ எங்கே வந்திருப்பாருன்னா, இவங்களுக்குலாம் ஹெட்டாக ஒரு மாஸ்டர் இருப்பாங்கல்ல, அவரை பார்க்க தான் வந்திருப்பாரு. அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவார். இந்த மாதிரி வாங்கன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் உடம்புல நம்ம சீனியர் இருக்காரு, 2 சோல் ஒரே உடம்புல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவானா. இதை கேட்ட அந்த மாஸ்டர், அப்படி இருக்கக்கூடாதே, அப்படி இருந்த அந்த 2 சோலுக்கும் ஆபத்து, அதனால நீ என்ன பண்ணுறனா சீக்கிரம் அவனை என்கிட்ட கூட்டுவா, அவன் ஒரு சாதாரண லோ கிரேட் அசிஸ்டன்ட் தானே, அவன் உடம்புல சீனியர் ஆக்குபை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய வரம் அவனுக்கு, அதனால நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் போட்டு அந்த பாடியை ஃபுல்லாக நம்ம சீனியர் ஆக்குபை பண்ணுற மாதிரி நம்ம வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இவர் சொல்லுவார். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு, ஐயோ இப்படி மட்டும் நடக்க விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்குவாரு. ஏன்னா அவருக்கு தான் நம்ம ஹீரோயின் மேலே லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கே. அடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும், அவன் என்ன மீன் பண்ணா சோல் அட்டாச்மெண்ட் அப்படின்ட்டு. சரி அது என்னன்னு சொல்லி நம்ம ட்ராமாவை ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்களா. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். சோல் அட்டாச்மெண்ட்னா இறந்து போன ஒரு சீனியர் வந்து இப்போ மார்டலாக இருக்கிற ஒரு பாடியில் பொசஸ் பண்ணி ஆக்குபை பண்ணி இருப்பாங்க. அப்போ அந்த ஒரே பாடியில் அந்த இறந்து போனவரோட ஆவியும் இருக்கும், இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களோட ஆவியும் இருக்கும். இதைத்தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. இதை இப்போ பார்த்து நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கிடத்து, ஐயோ அப்போ இனிமேலிருந்து நான் 2 வேஷம் போடணுமா, சீனியராகவும் நடிக்கணும் நம்மளாவும் நம்ம இருக்கணுமா, ஐயோ இது என்னடா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோயின் வந்து பையன் இல்லை பொண்ணு அப்படின்ட்டு. வேகமாக போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, நீ பொண்ணாமே, ஏன் இத்தனை எங்ககிட்ட இருந்து இதை மறைச்சேன் அப்படின்னு கேட்பாரு. நான் எங்கடா மறைச்சேன், நீங்களா என்னை கூட்டு வந்தீங்க, எனக்கு ஒரு பையன் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டீங்க, உங்களெல்லாம் பார்த்து எனக்கு பயம்டா, அதனால தான் எதுவுமே சொல்லலை அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ டக்குன்ட்டு நம்ம ஹீரோனை ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் பிடிச்சி இழுப்பாரா. நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன், நீயே இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. நம்ம ஹீரோயின், ஆஹா அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானா, ஐயோ நான் இன்னதுக்கு ரெடி ஆகலையே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவா ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து, எனக்கு இப்போ சீனியர் கிட்ட பேசணும் அப்படிம்பாரு. அடப்பாவி இதுக்கு தான் இவ்வளோ க்ளோஸாக வந்தியா, சரி இப்போ நடிப்பை வேற போடணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பாவம் டக்குன்னு அவங்களால நடிக்க முடியாதா, சீனியர் நேற்றுலாம் ரெஸ்ட் எடுக்கல, அதனால இப்போ உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லையா அப்படின்றவாங்க. சரின்னு இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அமைதியாக அந்த இடத்துல இருந்து போவார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒன்று சொல்லிட்டு போவார், நீ கவலையே படாத, நான் எப்படியாச்சும் உங்கள் 2 பேரையும் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் யோசிப்பாங்க, அவன் என்ன சொல்கிறான், எதுக்கு என்ன காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்க லைட்டாக கடுப்பாக தான் இருக்கும், ஏன்டா நீ கூட என் மேலே அக்கறைப்படுறேன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு எல்லாமே சீனியர் தான் முக்கியம் இல்லை என்னை விட அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்கள் லைட்டாக கடுக்கடுன்னு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஷியோஷி வருவாங்களா, சீக்கிரம் வா, உன்னை பிரதரையும் கூப்பிட்டு விட்டுருக்காரு, வா நம்ம போவோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஒரு பெரிய மீட்டிங் ரூம் மாதிரி இருக்கும், அங்கே போவாங்க. இந்த மீட்டிங் எதுக்கு கூட்டியிருப்பாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த டீமன் கிளானுக்கும் இவங்களுக்கும் ஒரு போட்டி மாதிரி ஒன்று நடக்க போகுது. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தலை சிறந்த கிளான் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஜெயிக்கணுங்கிறக்காக அந்த டீமன்க வந்து நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணும். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம பிரதர் யூ வந்து எப்படியோ தடுத்திருப்பாரு. இப்போ இந்த போட்டிக்கு போகிறதுக்காக புதுசாக நம்ம ஷியோஷியையும் நம்ம ஹீரோயினையும் புதுசாக அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்குவாங்க. அங்கே இருக்க எல்லாரும்,
வெற்றி நமதே, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புவாங்களா? இவங்க எப்பயும் போல நார்மலாலாம் போக மாட்டாங்க. ஒரு மேஜிக் சர்க்கிள் ஒன்று உருவாக்கி அது மூலியமா டிராவல் பண்ணுவாங்களா? நம்ம ஹீரோனுக்கு இது எப்பயுமே ஒத்துக்காது. இப்படி டிராவல் பண்றதுனால அவங்களுக்கு லைட்டா ஒரு மாதிரி டிசினஸா இருக்குமா? நம்ம ஹீரோயின், ஏன்டா டே நீங்க நடந்தே போக மாட்டீங்கடாடா, இது என்னடா ரோலர் கோஸ்டர் விட ரொம்ப மோசமா இருக்கு அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ, ஏற்கனவே இந்த பேட்டில் வந்து கொஞ்சம் ஆபத்தானது, இதுல போற ஜேர்னியுமே கொஞ்சம் பிரச்சனை தான். நம்ம ஹீரோனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல உன்னால எங்க கூட சேர்ந்து டிராவலே பண்ண முடியல, நீ எப்படி போட்டிலாம் போடுவ, பேசாம நீ திரும்பி ஊருக்கே போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரா? நம்ம ஹீரோயின் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு மட்டும் இங்க வரணும்னு ஆசையா, இது மெயினாக அதை பற்றி நீ வாயை திறக்காத, உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது அப்படிம்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோயின் வேற கடுப்பாக தானே இருக்காங்க, இவன் வந்து நம்மளுக்காக நம்ம கிட்ட பேசலை, சீனியருக்காக தான் நம்ம கிட்ட பழகுறான் அப்படின்ட்டு. நம்ம பிரதரி உடனே, ஏற்கனவே அவ தலை சுற்றி போய் கிடக்கா, இதில் நீ வேற இப்படி சொன்னா அவளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்காதா? நீ கவலைப்படாதம்மா, இந்த ட்ராவல் அப்பையும் சரி அந்த போட்டியிலும் சரி நான் உனக்கு எப்பயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே லைட்டாக ஜெலசி வந்துடும். சரி வள நீ பேசிக்கிட்டு இருக்காத, உன்னால தான் மேஜிக் சர்க்கிளில் வர முடியாதுன்ட்டேல, வா நானே உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு அப்படி அலைக்கா தூக்கிட்டு அப்படி வானத்தில் லைட் அடி பறந்து போவார். இப்போ கூட கடைசி வரைக்கும் நடந்தே போக மாட்டாங்க இவங்க. இப்போ இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கடுத்து இங்கேருந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு இவங்க மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணியே தான் ஆகணும். சரி நீ கவலைப்படாத, நான் உன்னை சேஃபாக கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரதர் யூ கையை பிடிச்சி கூப்பிடுவாரா? இங்கே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சிருப்பாரு. இப்படி மாற்றி மாற்றி நம்ம ஹீரோயின் கையை ரெண்டு பேரும் மாறி மாறி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த டீமன்க வேற ஏதோ ஒரு பிளான் போடும், நம்மளுக்கான டைம் வந்துருச்சு, அவங்க மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணி இடம் விட்டு இடம் மாறுறாங்க, இதுதான் நம்மளுக்கான பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஈவலான ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க. திரும்பி அப்படி நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோனா, டே பூத்து என்ன விடுங்கடா அப்படின்னு கையை தட்டி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு, டக்குன்னு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு நான் மொத போறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து மாயமா மறைஞ்சிருவாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ தூக்கிட்டு போறப்ப, நீ பிரதர் யூ கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? நம்ம ஹீரோயின், ஏன் ஜெலஸா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோ ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாரா? நீ பதிலே சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும் நீ இது எல்லாம் எனக்காக பண்ற, சீனியருக்காக தானே பண்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க சலிச்சுக்குவாங்க. ஆனா நம்ம ஹீரோவா, எனக்கு சீனியரை பிடிக்கும் தான், நான் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன் தான், ஆனாலும் என் மனசு என்னமோ உனக்காக தான் துடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள இதெல்லாம் நினைச்சுக்குவாரு. இதை கேட்கிறப்ப நம்மளுக்கே வாவ் டே, இதை மட்டும் நீ வெளியே சொன்னேன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா, ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாருமே அந்த மேஜிக் சர்க்கிள் இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம பிரதர் யூ, லீ, நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஷியோஷி, ஈயுவான் இவங்க எல்லாருமே இருப்பாங்களா? ஆனால் இப்போ இங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் யூ வந்தனையும் ஈயுவான் போய் நம்ம பிரதர் யூ கிட்ட நின்னுக்குவாங்க. நம்ம லீ ஷியோஷி பக்கத்தில் போய் நின்னுக்குவான். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு, டே என்னடா பேர் மாறி மாறி நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது கதையில் இருக்க ஸ்கிரிப்ட்லேயே இல்லையேடா. அப்போ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பர்பிள் கலர் புகை மூட்டை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இந்த பர்பிள் கலர் வந்தாவே அந்த இடத்துல ஏதோ ஒரு டீமன் பிரசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஹீரோவா டக்கு நம்ம ஹீரோனை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நல்லா டைட்டாக ஹக்லாம் பண்ணிக்குவாரு. ஆனால் இப்போ அவங்க அந்த மேஜிக் சர்க்கிளில் தானே நிற்கிறாங்க, டக்குன்னு அந்த மேஜிக் சர்க்கிளுக்கு பவர் வந்துடும். பார்த்தா எல்லாரும் ஒவ்வொரு திசையில் மாறி போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ நம்ம ஹீரோயின் மாட்டியிருக்க இடத்துல அவங்களுக்கு எதுவும் இந்த டீமனால பெரிய ஆபத்து இருக்குமா? நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த டிவி ஷோக்குள்ளே அப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சு இங்கே இருந்துருவாங்களா, இல்லை நம்ம ஹீரோயின் அவங்க வேர்ல்டுக்கே போவாங்களா அப்படிங்கிற பேலன்ஸ் கதை எல்லாத்தையுமே நாளைக்கு எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு நான் போட போகிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.